ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு வச்சேன். ஒரு 15 முட்டை வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 15 முட்டையில் 8 முட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பொரிச்சிது. எத்த முட்டைலாம் பாருங்களாம் அப்படியே இருக்குது. இது தனியாக ரோட்டில் விற்றாங்க, அது வாங்கின்னு வந்தாங்க வீட்டில் இருக்கிறவங்க. இது வந்து ப்ரையல் கோழி, பொந்தா கோழின்னு சொல்லுவாங்க. அந்த கோழி இது நாட்டுக்கோழி பாருங்கள். இது நாட்டுக்கோழி, இது கருங்கோழி ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருங்கோழியிலே நாட்டுக்கோழி முட்டையும் வச்சேன். நாட்டுக்கோழி முட்டை பாருங்கள், இது கருங்கோழி கிடையாது. காலை பார்த்தா உங்களுக்கு தெரியும். கால் கொஞ்சம் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். கருங்கோழிக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அதில் ஒரு 6 முட்டையை நான் அப்படியே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு. சரி, எடுக்கக்கூடாது, அப்படியே வச்சுருப்போம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த முட்டையை இழுத்து வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது காலையில் போய் மேய்ஞ்சிட்டு அந்த முட்டையை நோற்றி இழுத்து வச்சுக்கும். திடீர்னு இப்போ ஒரு முட்டையை பார்க்குறோம், ஓட்டை போட்டிருந்தது. அந்த முட்டை கோழி குஞ்சு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை இந்த கோழி குஞ்சு அதோட கோழி குஞ்சு தான். ஆனால் லேட்டாக பொரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோழி நல்லா பெருசாக ஒரு வாரம் இருக்கும், அந்த அளவுக்கு வந்தது. இது இப்போ தான் பொரிச்சு வெளியே வந்திருக்கு. ஆனால் அது கூட உடம்புல ஃப்ரெண்ட்ஸ் என்னால், எனக்கு இப்போ விட்டா கூத்தி சாவடிச்சிருமோன்ற பயம் இருக்குது. அதனாலே நான் தனியாகவே இதை வச்சுருக்கேன். அப்போ அந்த முட்டை ஏற்கனவே நான் வச்ச முட்டை கூட அந்த முட்டை கூட அப்போ பொரிக்கணும்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உள்ளே வெயிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் தக்கையாக இருக்கும் முட்டை, உள்ளே வெயிட்டாக இருக்கிறது எனக்கு தெரியுது. அதனால் இது பொரிமா தான் பொரிக்கணுன்ட்டு நான் எடுத்து போடல. ஒருத்தவங்க சொன்னாங்க, இதை வேஸ்ட்டுமா, கோழ முட்டை ஆகி போச்சு, நீ தூக்கி கட்டாசிடு அப்படின்னாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தெரிஞ்சுன்னா அந்த கோழிக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது இழுத்து உட்கார வச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டையை நோக்கி உள்ளே வச்சுக்குது. அப்போ அந்த கோழி பொரிக்குன்னு நம்பிக்கை வந்துட்டு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கிட்ட நான் உடம்பு முடியல, பயமாக இருக்குது. ஏதோ கொத்தி சாவடிச்சணுமோன்னு பயமாக இருக்குது. அதனாலே நான் தனியாக வச்சுருக்கேன். இதை பாருங்களேன், க்யூட்டாக இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு மாதிரி பிளாக் கலரில் வந்திருக்கு கோடு. அந்த கோழி கொஞ்சம் நல்ல பெருசாகவே கொஞ்சம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அதோட கோழி குஞ்சு தான். எப்படி பெருசாகிட்டு பாருங்களா. முன்னாடி இது பொரிச்சிட்டு இப்போ இது நாட்டுக்கோழியும் வச்சுருக்கேன். ப்ரையல் கோழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் வச்சுருக்கேன். இது கருங்கோழி ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் மயிலி. நான் வச்சுருக்கேன். அந்த முட்டையை எப்படி நோற்றி வைக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த முட்டையை அப்படி தான் நோற்றி வைக்கிது. ஆனால் அது வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனாலே இது உள்ள பொரிக்குன்ட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இந்த கோழி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ப்ரையல் கோழியில் இதுக்கிட்ட விட்டோடனே கொத்தி நிறையா கொத்துது ஃப்ரெண்ட்ஸ். பந்தாடுது இது. ஆனால் நைட்டில் மட்டும் எத்தாந்து இதுக்கிட்ட நான் விட்டேன்னா அப்படியே பக்கத்தில் அணைச்ச மாதிரி வச்சுக்கிது. ஆனால் பகலை வெளியில் விட்டோடனே கொத்தி தூக்கி கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ